இதெல்லாம் நீங்கள் அந்த கடந்த 21 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இடையிலான வாக்கு சதவீதம் 26 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா என்ற ஒன்று. மற்றொன்று, இதை முன்வைத்து தான் அந்த கூட்டணிகள் அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான தேவை ஏற்படுகிறது. ஏன்னா யாருமே நீங்கள் லூஸ் பண்ணிக்க மாட்டீங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை 26 இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்துக்களும் எதிர்மே தொடர்கின்றன. நீங்கள் குறுக்கிட்டீங்க, உங்கள் கருத்தோடு இதை நீங்கள் பேசலாம். அது மொத்தமே 100 விழுக்காடு தான், 100% வாக்கு தான் இருக்குது. ஆமாம். இப்போ எங்களுக்கு ஏறத்தாழ 56, 52, 46க்கு குறைஞ்சி நாங்கள் என்றைக்குமே கீழே போனதில்லை. தொடர்ந்து மேலையும் கீழையும் போயிட்டு தான் இருக்கோம். நாங்கள் இவங்களுக்கு 45.7 விழுக்காடு கடந்த 21 சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் அதன் கூட்டணிகளும் நான் எங்களுடைய பெற்ற அதிலிருந்து கூட வருது குறைஞ்சு. எங்களுக்கு இது குறைஞ்சி கிடையாது. இப்போ நான் இங்கே என்ன கேட்குறோம், ஒரு 10 விழுக்காடு நோட்டாவும் சீமானும் ஒதுக்கிடுங்க, 100ல் 10 ஒதுக்கிடுங்க, மீதி 90. 90ல் 46 போக எவ்வளோ கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ இருக்குது? 90ல் 46 போக எவ்வளவு? 44. இப்போ புதுசாக ஒரு கட்சி விஜய் கட்சி வந்திருக்கு, ஒரு 10 கொடுப்போமே. இப்போ 34 தான் இருக்குது. இந்த 34 இவங்களுக்கு வருமா? ஏற்கனவே இவங்க வாங்கினது கடைசியாக ராமசாமி மையப்பன் சகோதரர் சொன்ன மாதிரி 18 + 20 எல்லா கட்சியும் சேர்ந்து தேமுதிக இவங்களோட சேர்ந்தது, அவங்களோட சேர்ந்தது, சில்லறை கட்சி, ஜாதி கட்சி எல்லாம் சேர்ந்து வாங்கினது மொத்தமே 18 + 20. இந்த 32க்கு புது ஆபத்து விஜய் கட்சி மூலமாக வந்திருக்கு. இது அதில் ஒரு 5 எடுத்தால் கூட இவங்க நிலைமை என்ன? 33 தான். நாங்கள் கம்ஃபர்டபுளாக 46 இருக்கோம். 33க்கு 46க்கு என்ன டிஃப்ரென்ஸு? 13 விழுக்காடு வாக்குகளில் நாங்கள் அவங்களோட முன்னால் இருக்கோம். இந்த வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கிட்டாலும் திமுக கூட்டணி தான் இன்றைக்கி முன்னிலையில் இருக்குது. 100% 110 ஆக முடியாது. இவங்க வேணால் ஒரு 10% ஏதாவது தேர்தல் தெல்முள்ளு இன்றைக்கி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார் இல்லையா, மகாராஷ்டிராவில் செஞ்ச மாதிரி பீகாரில் செய்வாங்களா, அந்த மாதிரி பதிவான வாக்குகள் 70 லட்சம்னா வந்திருக்க வாக்குகள் 80 லட்சம் அது இப்படி வந்துச்சுன்னு கேட்ட மாதிரி ஏதாவது இந்த தில்லுமுள்ளு தேர்தல் தில்லுமுள்ளு. அதனால தான் நாங்கள் அமித்ஷாவை அது கூட தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் கட்டுரையெல்லாம் எழுதாதீங்க, தேர்தல் ஆணையத்தை நோக்கி இந்த கேள்விகளை கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல தயாராக இருக்கும். ராகுல் காந்தி கட்டுரையாக அதை வடிவமைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தை நோக்கி அந்த கேள்விகளை எடுப்பு மறுக்கிறார். தேர்தல் ஆணைய கமிஷனர்ல நியமனத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் பதிவு பண்ண வாக்குகளை 6 மாதம் வச்சிருக்கணுங்கிறத அழிச்சதுல இருந்து இந்த வாக்குகள் வித்தியாசம் 3 முறை ஒரு வாக்குப்பதிவு முடிஞ்சா உடனே இவ்வளவு வாக்குகள்னு எடுத்து சொல்லிடுவாங்க. அது கடைசி வரையும் சரியா இருக்கும். இந்த 11 வருஷம் இதில் ஏன் வாக்குகள் முதல் பதிவு பண்ண அன்னைக்கு ஒரு வாக்கு, அடுத்த நாள் ஒரு வாக்கு எண்ணிக்கை, அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாக்கு எண்ணிக்கை, இந்த மாதிரி தில்லுமுள்ளு இருக்கிறது தான் திரு ராகுல் காந்தி சொல்றாரு, ஊரே சொல்லுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தொடர்ந்து ராமசாமி பால் ஸ்டேட்மெண்ட்ஸா மட்டும் வச்சுக்கிட்டே போறாங்க. இது எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னு ஒரு லீகலான ரீகோர்ஸ் இருக்கு. லீகல் இல்லைன்னா இந்த பிரச்சனை இல்லை. பொதுத்தளத்தில் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்டா மட்டும் வைக்கிறதுக்கு தயாரா இருக்கவங்க ஒரு லீகல் ரெமெடி அவைலபிளா இருக்கு. அந்த லீகல் ரெமெடி எடுத்துக்க தயாராக இல்ல. 2018 ஒரு லீகல் ரெமெடி இருக்கு. ஏன் விபேட் தடுக்குது? ஒரு நிமிஷம் கேட்காது, யாருக்கு காமிங்கன்னு இருக்காங்க. அத ஒரு முறை கூட காங்கிரஸால ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியல. நீங்க ராமசாமி உங்களுக்கான பதில். 2 விஷயம். விவிபேட்னு ஒன்னு இருக்கு, அதை இத்தனை சதவீதம் 50% கொடுக்கலாம்ல, நீங்கள் 75% கொடுத்தா உண்மை தெரிஞ்சிடும்ல. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்கள் ஆட்சி தானே செய்யுது. இந்த கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கு தேர்தல் கமிஷனர் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது யார்? நாங்களா சொன்னோம்? நீங்கள் தானே இது பண்ணீங்க. அப்போ உங்கள்கிட்ட ஒரு டிரான்ஸ்பரன்ட்னஸ் இல்லை. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். தேர்தல் கமிஷன் மட்டும் இல்லை, இன்றைக்கி 8000 கோடிக்கு அதிபதி பாஜக கட்சி. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சி இவ்வளோ கோடி பணம் இல்லை. என்ன காரணம்? என்னைக்கு இடி ரெய்டு போடுதோ அடுத்த மாதம் அந்த கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுக்குது. பிஎம் கேர் அந்த விஷயத்தில் இதுவரையும் உங்களால் பதில் கொடுக்க முடியல. ரஃபேல் விஷயத்தில் ஃபைலை காணாங்கிறீங்க, ஒரு கவரை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்து அதை நம்ப வச்சு தீர்ப்பு வாங்குறீங்க. அதனால ஊழல் விஷயத்தை ராமசாமி சொன்னார். நம்ம தொடர்ந்து பேசுறது இவர் கூட்டணி கட்சி தான் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியினுடைய முதல்வர் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர். அவரோட சேர்ந்துக்கிட்டு அது மட்டுமல்ல, ராணே 300 கோடி ஊழல்னு சொல்லிட்டு அவரை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டீங்க. அதே மாதிரி அஜித் பவாரை 7000 கோடி ஊழல் பண்ணாரு, 70,000 கோடி ஊழல் பண்ணாருன்னு மத்திய பிரதேச தேர்தலில்
பிரதமர் சொன்னார், அவரை கூட்டு சேர்த்துக்கிட்டீங்க. இதை நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய பெரிய பட்டியல் வச்சிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். அவர் சொன்ன ரெண்டு விஷயம், தேர்தல் ஒண்ணு, வாக்கு சதவீதம். வாக்கு சதவீதத்தில் எங்கே இருக்காங்க அவங்க? 18 வாங்கினாங்க எல்லா கட்சியும் சேர்த்து. 20 அதிமுக வாங்குச்சு. 2 சேர்த்தாலும் 38 தான். 38 எப்படி 46 வெல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எங்க பிரச்சனையை பொறுத்தவரை திமுகவோட நாங்க சுமூகமாக பேசி தீர்வு காண்போம். எங்களுக்கு இது என்ன தேவை, மக்கள் உரிமை என்னன்னு சொல்லி சகோதரர் பாலசிங்க சொன்ன மாதிரி நாங்க தொடர்ந்து பேசலாம்.